கோடம்பாக்கத்துல ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுட்டு வர இஷ்யூ இப்போதைக்கு என்ன அப்படின்னு கேட்டா நஸ்ரியா நசாமோடைய பிரச்சனை தான். இவங்க நையாண்டி படத்துல ஹீரோயினா நடிக்கிறாங்க. ஹீரோவா தனுஷ் நடிக்கிறாரு. இந்த படத்துல இனிக்க இனிக்க அப்படிங்கிற ஒரு பாட்டு இருக்கு. அந்த பாட்டுல வர காட்சிகள்ல நஸ்ரியா நான் நடிக்கல, எனக்கு பதில் டூப் போட்டிருக்காங்க, மார்பிங் செஞ்சிருக்காங்க, ஆபாசமான காட்சிகள் காமிச்சிருக்காங்க அப்படின்னு சர்க்குணம் மேலையும் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் மேலையும் நடிகர் சங்கத்துல கம்ப்ளைண்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சர்க்குணம் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த படத்துல நஸ்ரியா தான் ஹீரோயின், இந்த பாடல்ல இவங்களை தவிர்த்து நான் வேற யாரையுமே டூப் போட்டு எடுக்கவே இல்ல அப்படின்னு டோட்டலா மறுக்கிறாரு நஸ்ரியா சொன்ன விஷயங்களை. சர்க்குணம் நான் ஏற்கனவே தரமான 2 படங்கள், வாகை சுடவா களவாணி அப்படிங்கிற 2 தரமான படங்கள், அதுவும் அவார்ட் வின்னிங் படங்கள் எடுத்திருக்கேன். என்னுடைய படங்கள் எல்லாமே ஃபேமிலியோட பார்க்கக்கூடிய படங்களா தான் இருக்கும். அப்படிப்பட்ட படங்கள்ல இவங்க சொல்ற மாதிரி ஆபாசமான காட்சிகளை நான் வைக்கவே மாட்டேன். இருந்தாலும் இவங்க என் மேல அபாண்டமா பழி போடுறாங்க. அது மட்டும் இல்லாம பட ஷூட்டிங்ல நடுவுல ஒரு குறிப்பிட்ட நடிகர் வந்து ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணதாகவும் சர்க்குணம் தரப்புல இருந்து பேசப்படுது. இத பத்தி நஸ்ரியா கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துல எனக்கு பேரா நடிச்ச தனுஷ் எனக்கு ஆதரவா இருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு 8ஆம் தேதி மதியம் 12 மணி அளவுல கமிஷனரை போய் சந்திக்க போறாங்களாம் இந்த விஷயம் தொடர்பா. சர்க்குணம் இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இவங்க இவ்ளோ சொல்றாங்களே, மீடியா நண்பர்களோட சேர்ந்து இவங்க நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி வெளியிட்டு இருக்காங்க, என்ன பத்தியும் தயாரிப்பாளர் பத்தியும் தப்பா. இவங்களுக்கு தைரியம் இருந்தா மீடியா நண்பர்களோட உட்கார்ந்து இந்த பாடல் காட்சியை பார்த்து இதுல நான் நடிக்கல, இது டூப்பு தான் அப்படின்னு சொல்லுங்க, அவங்களுக்கு தைரியம் இருந்தா அப்படின்னு சொல்லிருக்காரு சர்க்குணம். சோ இன்னைக்கு சர்க்குணம் மேலையும் அந்த தயாரிப்பாளர் மேலையும் நஸ்ரியா கமிஷனர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண போறதா கிளம்பியிருக்காங்க. இதனுடைய ரிசல்ட் என்ன அப்படிங்கறது இவங்களுடைய மீட் முடிஞ்சதும் நமக்கு தெரியும்.